भास्वान्मे भासयेतस्य चन्द्राश्चाह्लादकृद् भवेत् मङ्गलो मङ्गलं दद्यात् बुधश्च बुधतां दिशेत् गुरुर्मे गुरुतां दद्यात् कविश्च कवितां दिशेत् शनिश्च सम्प्रापयतु केतुं केतुं जयेऽर्पयेत् राहुर्मे राहयेद्रोगं ग्रहाः सन्तु करग्रहाः नवं नवं ममैश्वर्यं दिशन्त्वे ते नवग्रहाः शने दिनमने सूनो वनेकगुणसन्मने अरिष्टं हर मे भीष्टं कुरु मा कुरु सङ्कटम् हरेऽनुग्रहार्थाय शत्रूणां निग्रहाय च वादिराज यदि प्रोक्तं ग्रहस्तोत्रं सदा पठेत् इति श्रीवादिराज पूज्य चरण विरचितं नवग्रह ஸ்தோத்திரம் சம்பூர்ணம். இப்போ வரீங்களா, இந்த நவகிரக ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். சூரியன் எனக்கு ஞானத்தை கொடுக்கட்டும் அப்படின்னும், சந்திரன் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கட்டும் அப்படின்னும், மங்களன்னு சொல்லப்படக்கூடிய செவ்வாயானவர் நமக்கு மங்களத்தை கொடுக்கட்டும் அப்படின்னும், புதன் நமக்கு ஞானத்தை கொடுக்கட்டும் அப்படின்னும், குருவானவர் நமக்கு பெருமைகளை கொடுக்கட்டும் அப்படின்னும், சுக்கிரன் நமக்கு நல்ல கவித்துவத்தை கொடுக்கட்டும் அப்படின்னும், சனீஸ்வரர் நமக்கு பலவிதமான சுகங்களை கொடுக்கட்டும் அப்படின்னும், கேது நமக்கு வெற்றியை கொடுக்கட்டும் அப்படின்னும், ராகுவானவர் நம்மளுடைய நோயை போக்கட்டும் அப்படின்னு நவகிரகங்களை பிரார்த்தனை பண்றோம். இது எல்லாம் முடித்த பிறகு ஒரு அற்புதமான ஒரு பிரார்த்தனையை இந்த நவகிரகங்கள் கிட்ட வாதிராஜர் வைக்கிறார். இந்த நவகிரகங்களானவர்கள் எப்பவுமே எனக்கு நல்லதையே செய்பவர்களாகவும், புதிதாக பலவிதமான ஐஸ்வர்யங்களையும் சுகங்களையும் போகங்களையும் இந்த நவகிரகங்கள் எனக்கு கொடுக்கட்டும் அப்படின்னு நவகிரகங்களை பிரார்த்தனை பண்றார்.